வணக்கம் அன்பு நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. இன்று வீடியோ வந்துருக்குது. இதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா அடுத்த திங்கக்கிழமை தான் வீடியோ வரும். நான் ஒரு தொழில் விஷயமா ஒரு முக்கியமான 2-3 பேருக்கு ஜோசியம் பார்க்கறதுக்காக இன்று இரவு விடியற்கால, அதாவது நாளை காலையில் விடியற்காலம் 4 மணிக்கு தூத்துக்குடியிலேருந்து மயிலாடுதுறையிலேருந்து பெங்களூர் மைசூர் போகிற வண்டியில் பெங்களூர் போகிறேன். போயிட்டு நாளைக்கு பெங்களூரில் தான் இருப்பேன். திரும்ப வியாழக்கிழமை பெங்களூரில் தான் இருப்பேன். வெள்ளிக்கிழமை பெங்களூரில் தான் இருப்பேன். சனிக்கிழமை பெங்களூரில் தான் இருப்பேன். சனிக்கிழமை இரவு கிளம்பி திரும்ப நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் வருவேன். ஸோ அடுத்த 4 நாட்களுக்கு வீடியோ வராது என்பதை அறிவிப்பு சொல்கிறேன். போன முறை இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ப்ரோக்ராம்லாம் வாய்ப்பு கிடைச்சல நான் போக மட்டும் தான் என்னால் நிறையா இழப்புகளை சந்தித்தேன். இந்த தடவை தெளிவாக இருக்கேன். பட் ஆனால் இங்கே பாருங்கள், கண் அதை எடுத்து கொடுங்க. நாதி அந்த நோட் எடுத்து கொடு. ஆரஞ்சு கலர், க்ரீன் கலரில், ரெட் கலரில் இருக்குது, அதை எடுத்து கொடு. இந்த ஸ்பைரல் பைண்டிங் இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே, ஆர்ஆர், கேகேஆர், எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபி அவங்களுடைய பிளேயர்ஸோட ஜாதகமும் ஓனரோட ஜாதகமும் இருக்குது. இதில் டிசி, பிகே, எம்ஐ, ஜிடி, எல்எஸ்ஜி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட ஜாதகம், இப்படி எல்லா டீமோட ஜாதகமும் இருக்கும் நம்மகிட்ட. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி யார் யாருக்கு என்னென்ன புத்தி அந்தரம் நடக்குது, என்னென்ன சூட்சமாக நடக்குது அப்படின்றத ஒரு நோட்டு போட்டு 5 சப்ஜெக்ட் நோட்டு தான் எழுதியிருக்கேன். இந்த நோட்டையும் இந்த 3 நோட்டையும் நான் பெங்களூருக்கு எடுத்துகிட்டு தான் போகிறேன். எனக்கு ஒரு மதியானம் 5 மணிக்குள்ளே வேலை முடிஞ்சிடும். அப்புறம் 6 மணிக்கு உட்காந்து இதை ஓப்பன் பண்ணி அங்கேருந்தே நான் போடுறேன். ஸோ அதனால் ட்ரீம் 11 நல்ல ரிசல்ட் வரும். மேட்ச் ப்ரெடிக்ஷனும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் வீடியோ வராது. ஸோ திரும்ப திங்கக்கிழமை அன்றைக்கி தான் நம்ம சந்திப்போம். திரும்ப ஏப்ரல் 5ஆம் தேதி தான் நம்ம சந்திப்போம். ஏப்ரல் 7ஆம் தேதி தான் சந்திப்போம். ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் மேட்சாக இருக்கும். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் மேட்ச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யாருக்கு மேட்ச்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் ரிஷப் பந்த், டேவிட் மில்லர், நிக்கோலஸ் பூரன், அப்துல் சமாத், ஆயுஷ் பதோனி, எய்டன் மார்க்ரம், மிச்சல் மார்ஸ், ரவி பிஷ்னாயி, பிரின்ஸ் யாதவ், ஆவேஸ் கான், சர்துல் தாக்கர் இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பஞ்சாப் கிங்ஸ் சார்பாக மார்க்கோ ஜான்சன், ஹர்ஷதீப் சிங்கு, விஜயகுமார் வைசாக் இவர் தான் போன முறை நம்மளுடைய கணிப்பை தோக்கடிச்சாரு. ஜிடி மேட்ச் கூட கடைசி ஓவரில் வைட் ஏக்கராக போட்டு முடிச்சு விட்டாரு. பிரபு சிம்ரான் சிங்கு, ஸ்ரேயஸ் ஐயர், சூர்யான்ஸ் சஜ்ஜி, கிளைன் மேக்ஸ்வெல், அசமத்துல்லா உமர்சாய், சசாங் சிங்கு, மார்க்கஸ் டோனிஸ், யுவேந்தர் சாகல் இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா கிரிக்பஸ் நிறுவனத்தில் மதியம் 12 மணி 10 நிமிஷத்துக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஒரு அவங்களுடைய வெப்பேஜில் ஒரு ஃபீடு ஏற்றிருக்காங்க. ஸோ இன்றைய போட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகிறது என்றால், இன்றைய நட்சத்திரம் மேட்ச் நடக்கும்போது மணி 7:30 எக்ஸாக்டாக கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசியில் மேட்ச் ஆரம்பிக்குது. லக்கணம் பார்த்தீங்கன்னா துலா லக்கணத்தில் மேட்ச் ஆரம்பிக்குது. முடியும் போது பார்த்தீங்கன்னா விருச்சக லக்கணத்துடைய எண்டில் முடியுது. ஸோ இன்னும் ஒரு 3 நாளில் தனுசு லக்கணத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் குருவையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இன்னும் ஒரு 3 நாளைக்கு ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் நல்லா வரும். ஸோ இன்றைய இப்படிலாம் கணக்கு போடும் பொழுது இன்றைய போட்டியில் விக்கெட் கீப்பராக நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பந்த் 2 பேரையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். பேட்டிங்கில் பஞ்சாப் கிங்ஸ் செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா டேவிட் மில்லர், எய்டன் மார்க்ரம், அப்துல் சமாத், ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்துக்கோங்க. ஜிடி செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், டேவிட் மில்லர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஆல்ரவுண்டரா பஞ்சாப் செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா மிச்சல் மார்ஸ், பிரியான் சாரியா, சசாங் சிங் எடுத்துக்கோங்க. ஜிடி செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா மிச்சல் மார்ஸ், பிரியான் சாரியா, கிளைன் மேக்ஸ்வெல், அசமத்துல்லா உமர்சாயி, சசாங் சிங் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஜிடி செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா பவுலிங்கில் ஹர்ஷதீப் சிங்கும் சர்துல் தாக்கூர் எடுத்துக்கோங்க. செகண்ட் பேட்டிங் பிகே பிடிச்சாங்கன்னா ஹர்ஷதீப் சிங், சர்துல் தாக்கூர். ஸோ பவுலிங்கில் ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை. ஹர்ஷதீப் சிங், சர்துல் தாக்கூர். ஸோ இதில் பேட்டிங்லேயும் ஆல்ரவுண்டரில் மட்டும்தான் மாற்றம். பட் இருந்தாலும் திடீர்னு இவங்க மாற்றத்தை கொடுப்பாங்க. இப்போ நேற்று போட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நல்லான ப்ரெடிக்ஷன் தான். நேற்று மோசமான ப்ரெடிக்ஷன்லாம் கிடையாது. நேற்று மும்பை மேட்ச்சில் அந்த புதுசாக ஒரு தம்பி விளாண்டாப்புல. போன மேட்ச்சில் விக்னேஷ் புதூர் நம்மளுடைய ப்ரெடிக்ஷனை முடிச்சு விட்டாப்புல. நேற்று மேட்ச்சில் அந்த அஸ்வானி குமார்னு ஒருத்தர் மேட்ச் ப்ரெடிக்ஷனை முடிச்சு விட்றாரு. இப்போ நீங்கள் என் இடத்துல யோசிங்க, அவர் புது பையன், அவருக்கு டைம் நல்லா இருக்குன்னு தெரியுமாண்ணா? டைம் நல்லா இருக்கிறதுனால தான் அவர் ஐபிஎலுக்கு வந்திருக்காரு. ஆனால் இந்த நட்சத்திரம் அதை பாருங்க, ஒரு மனிதனாக பிறந்தவருக்கு ஒரு தசை நடக்கும். இப்போ எனக்கு ஒரு தசை நடக்கும், உங்களுக்கு ஒரு தசை நடக்கும்.
அது 20 வருஷம் நடக்கும். சுக்கிர தசை 20 வருஷம் நடக்கும், சனி தசை 19 வருஷம் நடக்கும், ராகு தசை 18 வருஷம் நடக்கும், புதன் தசை 17 வருஷம் நடக்கும், ராகு தசை இது குரு தசை 16 வருஷம் நடக்கும், சூரிய தசை 6 வருஷம் நடக்கும், சந்திர தசை 10 வருஷம் நடக்கும், செவ்வாய் தசை 7 வருஷம் நடக்கும், அதே மாதிரி கேது தசை 7 வருஷம் நடக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு தசை அளவு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப வருஷ கணக்கில் இருக்கும். ஆனா புத்தின்றது 2 வருஷம் நடக்கும், 3 வருஷம் வரைக்கும் நடக்கும். அதுல அந்தரம் அப்படின்றது குறைஞ்சபட்சம் சுக்கிர தசையில சுக்கிர புத்தியில சுக்கிர அந்தரம் 6 மாசம் நடக்கும். இதுவே கேது தசையில கேது புத்தியில கேது அந்தரம் 1 மாசம் 2 நாள் தான் நடக்கும். அப்படி அந்த அந்தரம் தான் பெரிய தாக்கத்தை கொடுக்கும். அந்தரம் அதுல சூட்சமம் 1 வாரம் வரைக்கும் இருக்கும். அதுல இருக்கிறது பிராணம் 2 நாள் 3 நாள். ஸோ அதையெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது என்ன சொல்றது, அதையெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய பரிணாமத்துக்கும் ஒவ்வொருடைய ஜாதகத்திலையும் அவங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க குறைஞ்சது நமக்கு ஒரு 27 டேட்டா வேணும். 27 டேட்டான்றது 9 கிரகங்கள் இன்ட்டு 3 வேரியன்ட்டு. அதை தான் நம்ம வச்சு பார்க்கணும். அதுக்கு மினிமம் 27 காம்பினேஷன் வேணும். இப்போ 27 மேட்ச் விளையாண்டா போதுமானா அப்படி கிடையாது. 27 மேட்ச் விளையாண்டா போதாது. இப்போ சூரியன்ல ஒரு திசையிலேயோ ஒரு சூரிய அந்தரத்துல புதன் சூட்சமத்துல ராகு பிராணத்துல ஒன்று விளையாண்டாங்கன்னா இப்போ அந்த ராகு புதன் சூரியன்ல வரணும். இப்போ சில டைம்ல சூரியன் அந்தரம் சூரியன் பிராணம் சூரியன் சூட்சம் வரும், அது வேஸ்ட். ஸோ அது மாதிரி வேரியேஷன் 27 வேணும். அதுக்கு மினிமம் 50 மேட்ச் விளையாடணும். 50 மேட்ச் விளையாண்டா தான் நான் ஜெயிக்க முடியும். இப்போ நேற்று அஸ்வானி குமார் நம்ம ப்ரெடிஷனுக்கு எடுத்து விட்டார். நேற்று நம்ம சொன்னதில் யார் யாரெல்லாம் வந்தாங்க, ரிக்கல்டன் வந்தார், சூரியகுமார் யாதவ் வந்தார், மணிஷ் பாண்டே இம்பாக்ட் பிளேயர், அதனால நம்ம கணிக்க முடியல. ரகுவன்சி கம்மி மேட்ச்ல தான் விளையாண்டுருக்காரு. அவர் ஒன்றும் நிறைய மேட்ச்லாம் விளையாடல. இப்போ இந்த வருஷம் ஐபிஎல் போனா திரும்ப அடுத்த வருஷம் ஐபிஎல் தான் வருவாப்புல. இடையிலலாம் அவரெல்லாம் பார்க்க முடியாது. மேபி சூரியகுமார் ரகுவன்சிலாம் திரும்ப அவர் எப்போ வருவாருன்றது திரும்ப அடுத்த ஐபிஎலுக்கு தான். இந்த இந்தியா மேட்ச்லாம் விளையாட மாட்டாரு. ஸோ பெரிய லீக் மேட்ச்லாம் விளையாட மாட்டாரு. ஸோ அதனால டேட்டா இல்லை. ஆண்ட்ரூ ரசல் இருக்கு, நேற்று நம்ம அவரை போட்டா வந்தார். ராமன்தீப் சிங் நேற்று தான் போட்டோம் வந்தார். இது முன்னாடி மேட்ச்லாம் அவரை கொடுக்கல, நேற்று போட்டா வந்தார். ஹர்திக் பாண்டியா ஸ்டார் பிளேயர் போட்டா வந்தார். மிச்சல் சாண்டர் போட்டா வந்தார். நேற்று ஆல்ரவுண்டர் 4 பேர் கரெக்டாக சொன்னோம். பவுலிங்ல நேற்று நம்ம தப்பா சொல்லிட்டோம். இதுக்கு தான் நான் சொல்றேன், இந்த ட்ரெண்ட் போட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்மாஷ் பிக் பேஷ்லாம் விளையாடுறாரு. அதுக்கும் ட்ரீம் 11 போட்டா அவரெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ தீபக் சஹார் நேற்று மிஸ் பண்ணிட்டோம். நேற்று வந்து நம்ம யார் சொன்னோம், ரிக்கல்டன், சூரியகுமார் யாதவ், ஆண்ட்ரூ ரசல், ரமன்தீப் சிங், ஹர்திக் பாண்டியா, மிச்சல் சாண்டர் 6 பேரை கரெக்டாக சொல்லியிருக்கோம், வைஸ் கேப்டன் உட்பட. பட் ஆனால் இதுலயே வந்து நேற்று 1-5 ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. 4789 ரூபா, 4789 ரூபா 6 பேர் கலந்துக்கிறது. முதல் பிரைஸ் 20,000 ரூபா. நேற்று நம்மளால் ஜெயிச்சிருக்காரு, எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டாரு. ஸோ அந்த மாதிரி 5 பேர் மேட்ச் விளையாடுற ஸ்மால் டீம்லாம் நம்ம இது போட்டாலே ஜெயிக்கலாம். ஏன்னா நேற்று நம்ம சொன்ன அஜிங்கியா ரஹானே 33 பாயிண்ட், ரிங்கு சிங் 31 பாயிண்ட், விக்னேஷ் புதூர் 31 பாயிண்ட், வில் ஜாக்ஸ் 26 பாயிண்ட், வருண் சக்கரவர்த்தி 20 பாயிண்ட். நேற்று யாருமே ஃபிளாப் ஆகல. நேற்று வெங்கடேஷ் ஐயரை 46 பேர் எடுத்திருக்காங்க, 46%. நேற்று வெறும் 7 பாயிண்ட் தான். சுனில் நாராயணா 81% எடுத்திருக்காங்க, நேற்று வெறும் 5 பாயிண்ட் தான் அவர் எடுத்திருக்காரு. நேற்று நம்ம சுனில் நாராயணா ஸ்கிப் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் ஜெயிக்கிறதுக்கான வழி. ஸோ நேற்று நம்ம ப்ரெடிஷன் நல்லா தான் கொடுத்துருக்கோம். சின்ன லீக், கிராண்ட் லீக் ஜெயிக்காது. ஸோ இந்த டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதில் கடைசி நிமிஷம் நான் கொடுப்பேன். அதுதான் உறுதியானது, இதில் பேசுறது உறுதியானது கிடையாது. அதனால் நான் வீடியோ பார்க்க வேணாமான்னா நீங்கள் பாருங்கள், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. நான் உங்களுக்காக சம்பாதிக்கிறதுக்கு உதவி செய்யறல. நீங்கள் இதில் இன்னும் யூடியூப்லாம் பெருசாக வருமானம் வராது. ஒரு வியூஸ் போனால் தான் சஜஷனில் 4 புதுசாக சப்ஸ்கிரைபர் வருவாங்க, அதில் 4 பேர் டெலிகிராமில் சேருவாங்க. ஸோ கொஞ்சம் உங்களுக்காக நான் மெனக்கட்டுறேன், எனக்காக நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் சில பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றி, வணக்கம். அதே மாதிரி நேற்று ஒருத்தர் நான் வீடியோ பெங்களூர் வரேன்னு சொன்னதை பார்த்துட்டு இந்த நம்பரில், சார் நான் பெங்களூர் தான், ஜோசியம் பார்க்கலாமான்னு கேட்குறீங்க. சார் எனக்கு எல்லாரும் ஒன்று தான், நான் ஜோசியம் பார்க்க தான் பெங்களூரே வரேன். ஆனால் வேற ஒருத்தங்க ஆல்ரெடி இந்த டேட்டுக்கு வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் யாரை சொன்னால் உங்களுக்கு ஒரு தெரியும், பெங்களூரை சேர்ந்த ஒரு தொழிலதிபர், நிறைய ஹோட்டல் வச்சிருக்காரு. அவர் வீட்டுக்கு ஒரு நாள் வரேன். அதே மாதிரி அங்கே ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய நபர் ஒருத்தர் வச்சிருக்காரு, ஆச்சி மசாலா மாதிரி. அங்கே லோக்கலில் ஒரு பெரிய மசாலா கம்பெனி ஓனர். அவங்களுக்குலாம் ஜாதகம் பார்க்க வரேன். அப்போ அவங்களுக்குலாம் பார்க்க வரேன். நான் சாமானியனுக்கு நீங்கள் கேட்டால் பார்க்க மாட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அவங்களாம் எனக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து டிக்கெட்டை போட்டு ரூமில் தங்க வச்சு காலையில் ஒரு காரில் அவங்களே டிரைவர் அனுப்பி திரும்ப அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு திரும்ப எல்லாம் பண்ணும்போது நம்ம அதை பிரேக் பண்ணோம்னா கூட்டு வந்தோம் ஏமாந்து போயிடுவோம். ஸோ ஃபியூச்சரில் நான் மலேசியா சிங்கப்பூர் போகிற மாதிரி பெங்களூரும் மெட்ராஸும் வந்து ஜாதகம் பார்க்கலான்ற திட்டங்கள்லாம் இருக்குது. கை குழந்தை 8 மாதம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பெருசாகட்டும். கண்டிப்பாக நான் வரேன். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது. நான் வந்தேன்னா என் வேலையை காலையில் நான் வரேன், நீங்களே யோசிங்க. காலையில் போகிறேன், பல்லு விளக்குறேன், ரூமில் குளிக்கிறேன், அங்கே ஹோட்டல்லே காலைல டிஃபன் கொடுத்துருவாங்க. 10 மணிக்கு டிரைவர் வராரு, அவங்க வீட்டுக்கு போகிறேன், 7 ஜாதகம் 8 ஜாதகம் பார்க்குறேன், திரும்ப 5 மணிக்கு வரேன். வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் வீட்டில் ஃபோனில் பேசிட்டு
அன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் கொடுத்துட்டு நானும் மேட்ச் பார்க்குறோம், திரும்ப தூங்குறேன், திரும்ப அடுத்த நாள் ஜாதகம் பார்க்குறேன். இப்படியே புலப்பும் போது நான் எங்கே நேரத்தை ஒதுக்க முடியும்? ஸோ என் இடத்த வந்து யோசிங்க. உங்களை நான் ஒதுக்கலை, உங்களை நான் அவாய்ட் பண்ணல, என்னால் முடியலன்றதை ஏற்றுக்கோங்க. ஸோ மீண்டும் மண்டே பேசுவோம். ஸோ நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஒரு 30 நாள் ஏர்பிஎன்பியில் ரூம் புக் பண்ணி ஒரு வீடை எடுத்து 30 நாள் பெங்களூரில் ஜாதகம் பார்க்கலாம், மெட்ராஸில் ஜாதகம் பார்க்கலான்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது. அது எப்போ நிறைவேறுன்றது ஆண்டவங்களை தான் இருக்குது. கண்டிப்பாக அப்படி வரும்போது நான் உங்களுக்கு இந்த டெலிகிராம்லேயே எந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணணும்னு நான் போடுறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த நம்பரை ஜோசியத்துக்காக யூஸ் பண்ண வேண்டாம். இன்னைக்கு மேட்ச்சில் லக்னோ ஜெயிக்குமா பஞ்சாப் ஜெயிக்குமான்றதை தெரிஞ்சுக்கிறவங்க மட்டும், அதுவும் வந்து சார் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, எனக்கு கிரிக்கெட் மேலே இன்ட்ரெஸ்ட், எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஜோசியனா ரொம்ப பிடிக்கும், தயவு செஞ்சு உங்கள் காலை தொட்டு கேட்குறேன், அப்படியே போயிடுங்க. இது வருமானம் பண்ணுற, இது பிஸ்னஸ் பண்ணுற இடம். இங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வெட்டி பேச்சுலாம், இந்த இன்ட்ரெஸ்ட்டு கியூரியாசிட்டிலாம் பேசக்கூடாது. அதே மாதிரி ட்ரீம் லெவனுக்கான உள்ள வந்து கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் கேட்கக்கூடாதா? டெலிகிராமில் போடுறல பார்த்துக்கோங்க. ஸோ அந்த நம்பர் ஒன்லி பிஸ்னஸ் பர்பஸ், அதில் வந்து வர நம்பர் பிஸ்னஸ் பர்பஸை மட்டும்தான் இருக்கணும். இப்போ ஆஃபீஸில் சேர வேலையை பற்றி வீட்டில் பேசினா உங்களுக்கு காண்டாகவும் ஆகாது, அந்த மாதிரி தான் எங்களுக்கும். ஸோ இந்த நம்பருக்கு ஜோசியத்தை பற்றி பேச வேண்டாம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜியாசன். வணக்கம் நேயர்களே. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெலிகிராமில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.